அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப போல்டாக முடிவெடுத்திருக்காரு. நீங்க என்னதான் மூத்த தலைவராக இருந்தாலும், என்னை விட சீனியராக இருந்தாலும் நீங்க இனிமே கட்சிக்கு வேண்டாம் அப்படின்னு கட் பண்ணி செங்கோட்டையன் அவர்களை வெளியேற்றிருக்காரு. இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல போல்டான டிசிஷனா அதெல்லாம் தாண்டி செய்ய வேண்டியது அதுதான். செங்கோட்டையன் பண்ணது கட்சியோட டிசிப்ளினை மீறி அவர் செயல்படுறாரு. தலைமை ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அந்த ஸ்டாண்டுக்கு எதிரான இன்னொரு நிலைப்பாட்டை அவர் பப்ளிக்கா எடுக்கிறார். எடுக்கிறது மட்டும் இல்லாம தலைமைக்கு அவர் ஒரு கெடு விதிக்கிறார். 10 days நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு கெடு விதிக்கிறார். இதை எந்த தலைமையுமே ஏத்துக்க முடியாது. செங்கோட்டையன் அவர்களோட இன்டென்ஷனும் அதான் நான் பாக்குறேன். நீங்களே என்ன கட்சியை விட்டு தூக்குங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் அவரும் செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி பாக்குறேன். ஏன்னா நீங்க கெடுன்னு ஒண்ணு விதிச்சாச்சுனாலே நேச்சுரலா தலைமைக்கு வேற வழியே கிடையாது. நீங்க சொல்றதை செய்யறாருன்னு வச்சுப்போம். அப்படி செஞ்சா எப்படி வந்து முடியும்? இபிஎஸ் அவர்கள் சரண்டர் ஆயிட்டாரு, இறங்கி போயிட்டாரு, செங்கோட்டையன் தான் இங்க ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இபிஎஸ் செய்யவே முடியாது. ஒன்றுபட்ட அதிமுக ஒரு விஷயத்த பேசுறாங்கல்ல, அது எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு கான்செப்டா எனக்கு படுது. டிடிவி அவர்கள், சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் இவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும்ன்றாங்க. அது பிராக்டிகலா சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். எனக்கு புரியல, அது எப்படி எல்லாரும் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஒன்று சேர்க்கணும் எப்படி நீங்க ஒண்ணு சேர்ப்பீங்க? அவங்க 3 பேருமே இபிஎஸ் லீடரா ஏத்துக்கல. அப்ப எப்படி இபிஎஸ் உங்க 3 பேரையும் சேர்த்துப்பார்? இதை வச்சு டிவில உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்றிணைந்த அதிமுக அவர்னால இதை செய்யவே முடியாது. என்டிஏல இருந்து வெளியேறின டிடிவி அவர்கள் நேரடியாக எடப்பாடி அவர்கள் மீது குற்றச்சாட்டை வைக்கிறத விட நயினார் மீது தான் இப்பொழுது குற்றச்சாட்டை வைக்கிறார். அதிமுக தனியா கண்டெஸ்ட் பண்றாங்கன்னா அங்க டிடிவிக்கு ரோல் இருக்கு. இதே ஸ்கிரிப்ட் மாறுதுன்னு வச்சிருக்கோம். அதிமுகவும் பாஜகவும் சேர்றாங்கன்னு வச்சிருக்கோம். அந்த ஸ்கிரிப்ட்ல அண்ணாமலைக்கும் ஸ்பேஸ் இல்ல, டிடிவிக்கும் ஸ்பேஸ் கிடையாது, ஓபிஎஸ்க்கும் ஸ்பேஸ் கிடையாது. ஸோ இந்த பிரச்சனை டிடிவிக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ற செய்தியான வந்துட்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி அவர் தாக்கப்பட்டார். டிஜிபி அலுவலகத்துக்கு போகும்பொழுது வாசல்ல வச்சு தாக்கப்பட்டார் அப்படின்ற வீடியோஸ் நம்ம பார்த்தோம். நேற்று இரவு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து காவல்துறை கைது செய்திருக்காங்க. விசிகேவோட ஸ்பேஸ் வந்து கம்மியாயிட்டு. விசிகேவுக்கு இன்னைக்கு களத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ களத்துல நிறைய பிரச்சனை இருக்கும்போது பதட்டம் ஆகுது. பதட்டத்துல என்ன பண்றாங்க? இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க. ஏர்போர்ட் மூர்த்தியை போய் அவங்க அட்டாக் பண்றாங்க. இது பாருங்க எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயமா இருக்கு. டைரக்டா போய் பப்ளிக்கா ஒருத்தர் போய் டிஜிபி ஆபீஸ் முன்னாடி போய் அட்டாக் பண்றாங்க. அவங்களோட பலவீனத்தை தான் காட்டுது. கையில சக்தி இல்ல, கொள்கை கோட்பாடு தூக்கி போட்டாச்சு. இப்ப நம்ம கையில இருக்கிறது ஒரே ஆயுதம், வன்முறை தான். எவனாலும் நமக்கு எதிராக பேசினா கருத்தியல் எதிர்கொள்ள முடியாது. ரைட்டு, வயலண்டா நம்ம டீல் பண்ணுவோன்ற மாதிரி பண்றாங்க. இந்த மாதிரியான வேலையை செய்யக்கூடிய ஒரு கட்சி நல்ல கட்சியா இருக்க முடியுமா? தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். மண்டே, வாரத்தினுடைய தொடக்க நாள். இப்பொழுது என்ன நியூஸ் வந்திருக்கு அப்டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடைய சண்டை தான் கொஞ்சம் பரபரப்பாக வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய விஷயம் போயிருக்கு, அதெல்லாம் பின்னாடி நம்ம பேசுவோம். முதலாவது அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப போல்டாக முடிவெடுத்திருக்காரு. நீங்க என்னதான் மூத்த தலைவராக இருந்தாலும், என்னை விட சீனியராக இருந்தாலும் நீங்க இனிமே கட்சிக்கு வேண்டாம் அப்படின்னு கட் பண்ணி செங்கோட்டையன் அவர்களை வெளியேற்றிருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் ஏதோ இன்று காலை பார்க்குற கோவை விமான நிலையத்தில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. நான் வந்து ஆன்மீக பயணம் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காரு. வடக்கில் போயிருக்காரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேலஞ்ச் பண்ணா இனிமே கட்சியில் இருக்க முடியாது அப்படின்றதுதான் நிலைமையா. டிடிவி என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நயினார் அவர்கள் ரொம்ப ஆதரவாக செயல்படுறாரு, அதனாலதான் நான் என்டிஏ இருந்து வெளியேறினேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? என்டிஏவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை ஓங்கி இருக்கா? எப்படி பாக்குறீங்க? அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி பரபரப்பா பேசப்படுது. அதிமுகல என்ன நடந்தாலும் பரபரப்பா பேசப்படும். பரபரப்பா பேசப்படலை, அதுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லைனாலும் அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துருவாங்க நம்ம ஊடகங்கள்லாம். ஸோ இப்போ மீடியாலாம் பார்த்தோம்னா பயங்கர ஃபயராக அந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் அப்படி பண்ணிட்டாரு, செங்கோட்டையன் இப்படி பண்ணிட்டாரு, பேசுறதெல்லாம் பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கு. அதிமுக ஜெயிக்கணும்னா ஒன்றிணைந்த அதிமுக வேணும்ல, அது இல்லைன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? எல்லாரும் அதிமுகவை ஜெயிக்க வைத்தே தீரணும் அப்படின்ற ஆங்கிள் இருந்து மீடியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒன்றிணைந்த ஒரு அதிமுக வேணும், அப்பதான் கண்டிப்பா திமுகவை வீழ்த்த முடியும். பட் என்னன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுகவுக்குள்ள சண்டை நடக்குதுன்னா அதை பத்தி பேசுறதுல பயங்கரமான குஷி. அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பேசுறதுல பயங்கர ஒரு சந்தோஷம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல போல்டான டிசிஷனா அதெல்லாம் தாண்டி
செய்ய வேண்டியது அதுதான். செய்ய வேண்டிய விஷயத்த அவர் செய்யறாரு. ஏன்னா செங்கோட்டையன் பண்ணது கட்சியோட டிசிப்ளினை மீறி அவர் செயல்படுறாரு. அவரு காலையில மீடியாவெல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவர் பாட்டுக்கு தலைமை ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அந்த ஸ்டாண்டுக்கு எதிரான இன்னொரு நிலைப்பாட்டை அவரு பப்ளிக்கா எடுக்கிறார். எடுக்கிறது மட்டும் இல்லாம தலைமைக்கு அவர் ஒரு கெடு விதிக்கிறார். 10 டேஸ்க்குள்ள நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு கெடு விதிக்கிறார். இதை எந்த தலைமையுமே ஏத்துக்க முடியாது. ஸோ இபிஎஸ் அவர்கள் குயிக்கா ரியாக்ட் பண்ணது நல்ல ஒரு விஷயம். இப்ப இபிஎஸ் அவர்கள் குயிக்கா ரியாக்ட் பண்ணாம இருந்திருந்தாருன்னா 10 நாட்கள் இதை வச்சு பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இபிஎஸ் அவர்கள் வளைந்து கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, செங்கோட்டையன் ஓபிஎஸ் சந்திப்பு, சசிகலா அப்படி சொன்னார்கள், டிடிவி இப்படி சொன்னார்கள், 10 நாள் ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவர் வேற ஏதாவது பண்ணுவார். அதுக்கப்புறம் இன்னொரு 10 நாள் பேசுவாங்க. ஸோ இவர் என்ன பண்றாரு, செங்கோட்டையன் ஒரு விஷயத்த பேசுறாரு, அடுத்த நாள் பட்டுன்னு இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். ஸோ அப்போ 9 நாள் உங்களுக்கு டிஸ்கஷன் கம்மியாயிருச்சு. இப்போ நீங்க பேச போறது செங்கோட்டையன் அவர்களோட அந்த அவரோட பதவி பறிப்பை பத்தி தான் நீங்க பேச போறீங்க. ஸோ இபிஎஸ் அவர்கள் குயிக்கா ரியாக்ட் பண்றாரு. இது எந்த லீடரும் செய்து ஆகணும். இதை செய்யலைன்னா இபிஎஸ் லீடராகவே இருக்க முடியாது. செங்கோட்டையன் அவர்களோட இன்டென்ஷனும் அதான் நான் பாக்குறேன். நீங்களே என்ன கட்சியை விட்டு தூக்குங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் அவரும் செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி பாக்குறேன். ஏன்னா நீங்க கெடுன்னு ஒண்ணு விதிச்சாச்சுனாலே நேச்சுரலா தலைமைக்கு வேற வழியே கிடையாது. 10 days வெயிட் பண்ணவும் முடியாது. ரெண்டாவது நீங்க சொல்றத செய்யறாருன்னு வச்சுப்போம். அப்படி செஞ்சா எப்படி முடியும்? இபிஎஸ் அவர்கள் சரண்டர் ஆயிட்டாரு, இறங்கி போயிட்டாரு, செங்கோட்டையன் தான் இங்க ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இபிஎஸ் செய்யவே முடியாது. ஸோ நிஜமாவே உங்களுக்கு ஒன்றிணைந்த அதிமுக தான் வேணும்ன்ற ஆசை இருந்தா அதை அச்சீவ் பண்றதுக்கான முறை இது இல்லை. இந்த மாதிரி கெடுலாம் விதிச்சு நீங்க ஒன்றிணைந்த அதிமுகவை கட்ட முடியாது. ஸோ அந்த வகையில் இப்போ இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. இப்போ திருப்பி ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுது. எப்படி சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள்லாம் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படும் போது நிறைய பேர் கட்சியிலிருந்து வெளில போனாங்கல்ல, நிறைய பேர் வெளில போனாங்க, நிறைய பேரை அதிமுக தலைமையை வெளியே அனுப்புனாங்க, நீக்கினாங்க. அந்த விஷயம் இப்போ திரும்ப நடக்குது. ஸோ இப்போ செங்கோட்டையன் அவர்களோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் கட்சி விட்டு வெளில போறாங்க, நிறைய பேர் நீக்கப்படுறாங்க. இதெல்லாம் இனி நெக்ஸ்ட் ஒரு 1 month மீடியாவுக்கு பயங்கரமான தீனி தான். ஆனா சசிகலா அம்மையார் நீக்கப்பட்ட பொழுது நிறைய பேர் வெளியேறினாங்க, ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்ட வெளியேறினாங்க இல்லையா? ஆனா அதன் பிறகு அங்க ஃபியூச்சர் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அதே ஃபோர்ஸ்ல திரும்ப அதிமுகக்குள்ள வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ம தலைமை இருக்கிறோம் இல்லை அப்படின்றத விட ரெட்டலை தான் வெற்றி வாய்ப்பை பெற்று தரப்போகுது. அதை தாண்டி தனி மனிதர்கள், அதாவது செங்கோட்டையன் அவர்களோ சசிகலா அவர்களோ இது போன்ற தனி மனிதர்கள் வெளியேறதுனால அவங்க பின்னாடி போறதுனால என்ன ஃபியூச்சர் இருக்க போகுது அப்படின்றது தொண்டர்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ரெட்டலை எங்க இருக்கோ அங்கதான் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அப்பட்டமாக நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது சும்மா 2-3 பேர் வெளியேறலாம். ஆனா நாளைக்கு நமக்கு ஃபியூச்சர் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வெளியேற வாய்ப்பு இருக்கா? இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்களே, ரெட்டை இலை அப்படின்ற இந்த சின்னத்துக்கு தான் வேல்யூ இருக்குன்னு. அது முக்கியமான ஒரு பாயிண்ட். அதை தாண்டி அதிமுகன்ற கட்சி இன்ஸ்டிடியூஷன் இருக்கு பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன். திமுகன்ற இன்ஸ்டிடியூஷன் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன். திமுகவோட இன்றைய தலைவர் இருக்காங்கல்ல, அவங்க இல்லைனாலும் இந்த கட்சி நடக்கும். அதே மாதிரிதான் அதிமுக ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதே மாதிரிதான் பிஜேபியும். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்தளவுல தனி மனிதர்களையோ குடும்பங்களையோ அவங்க சார்ந்திருக்க மாட்டாங்க. தனி நபர்களோ குடும்பங்களோ வெளியேறினாலும் கூட, பெரிய பெரிய தலைவர்கள் வெளியேறினாலும் கூட அந்த இன்ஸ்டிடியூஷன் தாக்கு பிடிக்கும். தனிநபர்களை விட பெரிய விஷயங்களை தான் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன்னா இண்டிவிஜுவல்ஸை சார்ந்து இருக்காது. இண்டிவிஜுவல்ஸை சார்ந்து ஒரு அமைப்போ ஒரு நிறுவனமும் இருக்குன்னா அது இன்ஸ்டிடியூஷனா மாறல, இன்னும் பேசிக்கா தான் இருக்கு. இப்ப டிவிக்கு எடுத்துக்கிட்டோம்னா விஜயை சார்ந்துதான் அந்த கட்சி இருக்கு. விஜய் இல்லைன்னா அந்த கட்சி எதுவுமே இல்லை. அப்ப டிவிக்கேன்ற அந்த கட்சி ஒரு இன்ஸ்டிடியூஷனா இன்னும் மாறல, சும்மா ஒரு கட்சியா தான் அது இருக்கு. அந்த வகையில அதிமுகன்ற கட்சிக்கு பெரிய ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ நிறைய இண்டிவிஜுவல்ஸ் போனாலும் அந்த கட்சிக்கான தேவை தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி கண்டிப்பா இருக்கும். எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, ஜெயலலிதா இருந்தாலும் சரி, இபிஎஸ் அவர்கள் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் அந்த கட்சியோட தேவை இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருக்கும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப ஒன்றுபட்ட அதிமுகன்னு ஒரு விஷயத்த பேசுறாங்கல்ல, அது எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு கான்செப்டா எனக்கு படுது. ஒன்றுபட்ட அதிமுகன்னு இவங்க சொல்றது என்ன? டிடிவி அவர்கள், சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும்ன்றாங்க. அது பிராக்டிக்கலா சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். டிடிவி அவர்களை பொறுத்தளவுல தனியா அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு. அந்த கட்சி ஏன் ஆரம்பிக்கிறாரு? நாங்க தான் உண்மையான அதிமுகன்றது அவரோட கிளைம். இபிஎஸ் அவர்கள் துரோகி அப்படின்றது அவரோட கிளைம். சோ அப்ப நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லிட்டு இருக்க ஒருத்தரை நீங்க எப்படி உள்ள கட்சிக்குள்ள கொண்டு வர முடியும்? அவர் கட்சியோட லீடர்ஷிப்பே ஏத்துக்கல. அதிமுக கட்சியோட லீடர்ஷிப்பே ஏத்துக்காம தான் அவர் தனியா ஒரு கட்சி வச்சிருக்காரு. சோ அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க எப்படி உங்க கட்சிக்குள்ள கொண்டு வர முடியும்?
ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ரீசெண்டா பேசும்போது முதல்வர் வேட்பாளர் பத்தி பேசும்போது அவரு இபிஎஸ் என்டாஸ் பண்றதுக்கு ஒரு விருப்பப்படல. அவர் ஜென்ரலா பேசுறாரே தவிர இபிஎஸ் அந்த இடத்துல ஃபியூச்சர் சிஎம் அவர் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேங்கிறார். ஸோ அப்ப இபிஎஸோட தலைமையை அவர் ஏற்க மறுக்கிறார். இபிஎஸோட தலைமையை அவர் ஏற்க மறுக்கும் போது அவர் எப்படி நீங்க கட்சிக்குள்ள சேர்க்க முடியும்? என்னோட தலைமையே ஏற்கலன்னா நான் எப்படி ஒருத்தர் கட்சிக்குள்ள சேர்ப்பேன்? என் தலைமையை ஏற்று கட்சிக்குள்ள வர முடியும். ஸோ அதுவும் சாத்தியம் இல்லை. சசிகலா அவர்கள் எடுத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா அவங்க விட்ட அறிக்கையில கூட பொதுச் செயலாளர்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அவங்கள பொறுத்தளவு நான் தான் தலைவர்ன்றது அவங்க ஸ்டாண்ட். ஸோ அவங்களை எப்படி கட்சிக்குள்ள சேர்க்க முடியும்? ஸோ இந்த ஒன்றுபட்ட அதிமுகன்ற கான்செப்டே இது எனக்கு புரியல. அது எப்படி எல்லாரும் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க? அதிமுக ஒன்று சேர்க்கணும் எப்படி நீங்க ஒன்று சேர்ப்பீங்க? அவங்க 3 பேருமே இபிஎஸ் லீடரா ஏத்துக்கல. அப்ப எப்படி இபிஎஸ் இவங்க 3 பேரையும் சேர்த்துப்பார்? ஸோ இந்த விஷயத்த செங்கோட்டையன் முன்வைக்கிறார். செங்கோட்டையன் அவர்களுமே அவரோட பிரஸ் மீட்டை நல்லா கவனிச்சிங்கன்னா இபிஎஸ் நேம் அவர் யூஸ் பண்ணல. அவர் அதிமுகன்ற வேர்டை யூஸ் பண்றாரு, பொதுச் செயலாளர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு. ஸோ அவர் என்ன பண்றாரு? அதிமுகன்ற கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார். பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த பதவியை அவரு அங்கீகரிக்கிறார். ஆனா இபிஎஸ் ஒரு தலைவரை அவர் அங்கீகரிக்க மாட்டேங்கிறார். ஸோ அவர் எப்படி பாக்குறாருன்னா இபிஎஸ் தாண்டி இந்த பதவி அப்படின்ற மாதிரி தான் வைக்கிறாரு. இபிஎஸ் தலைவர்கள் இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போவாங்க, ஆனா அந்த பதவி இருக்கும்ல எப்பவுமே. ஸோ அந்த ஆங்கிள் தான் அவர் வராரு. செங்கோட்டையன்லாம் ரொம்ப மெச்சூர்டான லீடர், சும்மா சாதாரணமான வார்த்தைகளை யூஸ் பண்ற ஆள் கிடையாது. ஸோ அவர் இபிஎஸ்ன்ற வார்த்தையை தவிர்க்கிறாருன்னா அவர் ஒரு இண்டிவிஜுவல் தான். நான் பதவிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், கட்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் பேசுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இபிஎஸ் எப்படி இந்த விஷயத்தை நீங்க ஏத்துக்கணும்னு எதிர்பார்க்க முடியும்? ஸோ உங்களை பொறுத்தளவில் நான் இபிஎஸோட லீடர்ஷிப்பை ஏத்துக்க மாட்டேன் அதெல்லாம் சொல்றீங்க. ஆனா உங்களோட கோரிக்கையை நீங்க யார்கிட்ட வைக்கிறீங்க? இபிஎஸ் வைக்கிறீங்க. ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு நீங்க ஏத்துக்கணும், அதை அந்த டிமாண்ட் ஏத்துக்கணும், அதிமுக ஒன்றிணைக்கணும். ஸோ அவர் இண்டிவிஜுவலா அவரை நான் ஏத்துக்க மாட்டேன், ஆனா என் கோரிக்கையை நான் அவர்கிட்ட தான் வைப்பேன்னு வச்சா இது எப்படி எடுபடும்? இதை வச்சு டிவியில உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒன்றிணைந்த அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக. அவர்னால இதை செய்யவே முடியாது. அவரே நினைச்சாலும் இனிமே செய்ய முடியாது. அது ரொம்ப அபத்தமான ஒரு கோரிக்கை. உள்ள எல்லாரும் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிடுவாங்க இல்லையா, கட்சிக்குள்ள அது நல்லா இருக்காது. அவரை ஏத்துக்காத ஒருத்தர் அவர் எப்படி கட்சிக்குள்ள சேர்த்துக்க முடியும்? சோ இப்ப ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள்லாம் ரொம்ப பெருந்தன்மையோட நிறைய பேரை கட்சிக்குள்ள திரும்ப சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்கோர்ஸ் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா வெளியேறினவங்க உள்ள வரும்போது ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்களோட லீடர்ஷிப்பை ஏத்துக்கிட்டு உள்ள வந்தாங்க. இந்த மாதிரி அவங்க ஆமா எதிர்நிலையான ஒரு ஸ்டாண்ட்ல அவங்க நிக்கல. இப்பவும் சசிகலா அவர்கள் அவங்க ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா தானே நிக்கிறாங்க. இபிஎஸ் ஏத்துக்கல, இப்பவும் டிடிவி இபிஎஸ் ஏத்துக்கல, இப்பவும் ஓபிஎஸ் ஏத்துக்கல. அப்ப எப்படி உள்ள சேர்த்துக்க முடியும்? ஸோ அதனால இதுதான் ஒன்லி பாசிபிள் சொல்யூஷன். ஆனா இப்ப என்னன்னா இது சிக்கல் என்னன்னா, இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அன்வர் ராஜா வெளில போறாரு, மைத்ரேயன் வெளில போறாரு. இந்த மாதிரி ஒருத்தங்களா வெளியே போற மாதிரியான ஒரு மாசத்துக்கு ஒரு விக்கெட் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சிருக்காங்க. இதை யாரு வெளியிருந்து நடத்துறாங்கன்னு தெரியல. ஆனா டிசைன் போட்ட மாதிரி வரிசையா ஒருத்தங்களா வெளியே போயிட்டு இருக்காங்க. இவங்கனால கட்சிக்கு பெரிய டேமேஜா இல்லையான்றதுலாம் இங்க கொஸ்டின் கிடையாது. ஆனா மீடியால ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. மைத்ரேயன் வெளில போனாருன்னா அவர் ஒரு 2 இன்டர்வியூ கொடுப்பாரு, அதுக்கப்புறம் அது ஒரு நியூஸா டிபேட் பண்ணப்படும். அப்புறம் அதே மாதிரி அன்வர் ராஜா அவர்கள் வெளில போனாருன்னா அது நியூஸ் ஆகும். ஓபிஎஸ் அவர்கள் ஏதாவது பேசினாருன்னா அது நியூஸ் ஆகும். இப்ப செங்கோட்டையன் அவர்கள் அடுத்த சுற்றுப்பயணம்லாம் போறேன் அந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. ஸோ இனி இதுவும் பாத்தீங்கன்னா இனி ஒரு 2 வாரத்துக்கு இதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தொடர்ச்சியா ஏடிஎம்கேவுக்குள்ள குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற அந்த பிம்பத்தை பிளான் பண்ணி கட்டமைக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களையா வெளியே கொண்டு வர்றது, அதை ஒரு டிபேட்டா வச்சுக்கிறது, தேவையில்லாத இந்த விஷயத்த பெரிய ஒரு டிஸ்கஷன் பாயிண்டா வைக்கிறது. இந்த மீடியா எல்லாம் இப்ப போடுறாங்க, செங்கோட்டையனோட ஆதரவாளர்கள் 100கணக்கான பேர் இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாம் வந்திருக்காங்க, வெளியே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதே விஷயம் துப்புரவு தொழிலாளர்கள் 1000 பேர் அங்க போராடுறாங்க ரிப்பன் பில்டிங் முன்னாடி. அவங்களோட நியூஸை அவங்களால கவர் பண்ண முடியல. இன்னைக்கு செங்கோட்டையனோட 1000 ஆதரவாளர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்குறாங்க. சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்கள் 1000 பேர் ரிப்பன் பில்டிங் முன்னாடி உட்காந்து சண்டை போடுறாங்க, நியாயமான உரிமைக்காக போராடுறாங்க. இவங்க பிரைம் டைம்ல எடுத்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அந்த போராட்டம் முடித்து வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதை எடுத்து பேசுறாங்க. ஸோ இவங்க ரொம்ப கவனமா இருக்காங்க. போராட்டம் நடக்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா அந்த போராட்டத்துக்கு அது வலு சேர்த்துரும். ஸோ அதனால போராட்டம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோன்றதுல கவனமா இருக்காங்க. இந்த யூஸ்லெஸ் இஷ்யூ இது, ஒரு சப்ஸ்டன்ஸும் இல்லாத ஒரு தேவையில்லாத இஷ்யூ இது. ஒரு கட்சிக்குள்ள ஒரு தலைவர் அவர் நீக்கப்படுறாரு, ஒரு 1000 பேர் அவர் சப்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அதை எடுத்து இவ்வளவு தூரத்துக்கு இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இஷ்யூ இல்ல, ஒரு கட்சியோட இன்டர்னல் மேட்டர், அவ்வளவுதான். கட்சியை உடைக்கிற மாதிரியான பெரிய விஷயங்களும் கிடையாது.
பட் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள வேற நிறைய சமூக நீதி சார்ந்த ஒரு பார்வை இருக்கு, தொழிலாளர்களோட உரிமை சார்ந்த ஒரு பார்வை இருக்கு, சாதியம் சார்ந்த ஒரு ஆங்கிள் உள்ள இருக்கு. இவ்வளவு காம்ப்ளெக்ஸான இந்த இஷ்யூ அங்க நடந்துட்டு இருக்கு. நம்ம மீடியா யாருமே அதை வாய் திறக்கல. ஆனா அதிமுகவுக்குள்ள குழப்பம் அப்படின்னா மட்டும் முந்தி அடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்றது. ஒரு நல்ல ஒரு புக் இருக்கு, மோடி இயர்ஸ்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல டேட்டா வைஸ் மோடி பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் நார்த் இந்தியன் மீடியா எப்படி கோடி மீடியா ஆச்சு, பிஜேபி ஆதரிக்கக்கூடிய ஒரு மீடியா ஆச்சுன்றதுக்கு டேட்டா வைஸ் அவர் போட்டிருப்பார். ஒவ்வொரு மாதமும் எப்படி பெரும்பான்மையான பிரைம் டைம் டிபேட்ஸ் பார்த்தோம்னா காங்கிரஸ் பார்ட்டி எதிர்த்து இருக்கக்கூடிய டிபேட்ஸா இருக்கு. கவர்மெண்ட்டை விமர்சிக்கக்கூடிய எந்த டிபேட்டுமே கிடையாது. 95% எல்லாமே காங்கிரஸ் பார்ட்டி எதிர்க்கிற மாதிரியான டிபேட் தான். அவர் டைட்டில் பார்த்தாலே வச்சிருக்காரு. ஸோ ஒரு 95% டேட்டா வைஸ் ஒவ்வொரு நாளும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நம்மளும் இங்கே கம்பைல் பண்ணலாம். இந்த தமிழ்நாடை பொறுத்தளவில் இந்த லாஸ்ட் ஒரு 6 months லாஸ்ட் 4 yearsல பிரைம் டைம் டிபேட்ஸ்ல பெரும்பான்மையா என்ன மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி அதிமுகன்ற ஒரு கட்சி, அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி முரண்கள் இதைதான் மையமா வச்சு இவங்க விவாதிச்சுட்டு இருக்காங்க. இதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது வெறுமனே ஒரு நரேட்டிவை செட் பண்றதுக்கான ஒரு வேலை தான். அன்பார்ச்சுனேட்லி அதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்ட பிறகாக முன்னாள் எம்பி சத்யபாமா போன்றவங்க எல்லாம் வெளியேறாங்கன்ற நியூஸ் வருது இல்லையா? ஆனா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தர்மயுத்தம் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 15 எம்எல்ஏக்கள் கிட்ட அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அதே போல வந்து டிடிவி அவர்கள் வெளியேற பொழுதும் அவருக்கு ஒரு 20 எம்எல்ஏ கிட்ட ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் வெளியேறும் பொழுது கரண்ட் எம்எல்ஏவோ எம்பியோ வந்து யாருமே ஆதரவு தெரிவிக்கல. அந்த ஈரோடு மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் கூட வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் கூட ஆதரவு தெரிவிக்காம தனியா தான் அவர் போய் பேசிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. யார் எம்எல்ஏ யாருன்னா ஒரு 2-3 பேர் போனா கூட சரி முக்கியத்துவம் இருக்குன்னு பார்க்கலாம். அவரு இண்டிவிஜுவலா போயிட்டு இதை பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாங்க. கரெக்டா தான். இப்ப செங்கோட்டையன் அவர்கள் ஒரு இண்டிவிஜுவல் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் இண்டிவிஜுவல் தான். அவர் பெரிய குரூப் எல்லாம் அவரு ரெப்ரசன்ட் பண்ணல, ஒரு இண்டிவிஜுவலா நிக்கிறார். நீங்க சொன்னது போல ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள்லாம் வெளில போகும்போது ஒரு சலசலப்பு இருந்தது. அதுக்கான காரணம் என்னன்னா அந்த காலகட்டத்துல ஏடிஎம்கே ஸ்டேபிளைஸ் ஆகல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலமா இருந்தாங்க. அடுத்த புது லீடர்ஷிப் வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே முழுமையா கட்சியை கொண்டு வரல. ஸோ அப்படி இருக்கும்போது தலைமை கொஞ்சம் வீக்கா இருந்தது. ஸோ நிறைய சலசலப்புகள் கீழே இருந்தது. ஆனா இன்னைக்கு பார்ட்டி கம்ப்ளீட்டா எடப்பாடியோட கண்ட்ரோலு கீழே வந்தாச்சு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏடிஎம்கே கட்சியை பொறுத்தளவுல ஃபுல் கண்ட்ரோல் இபிஎஸ்க்கு அந்த கட்சி மேல இருக்கு. அவரோட லீடர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அவரை யாரும் சேலஞ்ச் பண்றதுக்கு இப்ப கிடையாது. ஸோ இப்ப செங்கோட்டையன் அவர்களுக்கு பிரச்சனை வருதுன்னா செங்கோட்டையன் அவர்களை அந்த பகுதியில கார்னர் பண்றாங்க. ஸோ அவருக்கு வேற வழி கிடையாது. அதனால அவரு சண்டையை போட்டுதான் ஆகும். சண்டையை போடும்போது வேற யாரும் அவரோட வரல. இது அவரோட ஒன் மேன் ஷோ தான். தனியா நின்று அவரு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஸோ டெஃபினட்டா கட்சிக்கும் சரி எலெக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி எந்த பாதிப்பும் வராது. இதுக்கு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. அவரு என்னைக்கு அவர் ஒரு இண்டிவிஜுவல் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோமோ, தனிநபர்னு பேச ஆரம்பிச்சிட்டோமோ, அப்பவே அவரோட தாக்கம் ரொம்ப கம்மின்னு தான் அர்த்தம். அவரு பெரிய ஒரு குரூப் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நியூஸுக்கான முக்கியத்துவமும் பெருசா கிடையாது. ஆனா இங்க அன்பார்ச்சுனேட்லி இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா எந்த சின்ன ஒரு விஷயம் கிடைத்தாலும் பரவாயில்ல, அதை ஊதி பெருக்கணும். என்டிகே 8% ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு சின்ன கட்சி, இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட அந்த கட்சி கிடையாது. அந்த கட்சியில இருந்து ஒரு 4 பேர் வெளில போனாங்கன்னா அதை எடுத்து பெருசா பேசுவாங்க. இவங்க டிவியில போட்டு டிபேட் பண்றது, பேசுறது, கட்சி விட்டு வெளில போறவங்களெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறது, இன்னொரு சைட்ல கேலியும் பண்ணுவாங்க. இந்த கட்சிக்கு கவுன்சிலர் இல்ல, இந்த கட்சிக்கு எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல, ஆனா அந்த கட்சியில இருந்து யாரு வெளில போனாலும் அவங்கள ஒரு 4 பேட்டி எடுக்கணும். அதை உடனே 100கணக்கான ஒரு கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க சொல்லுவாங்க. 1000கணக்கான பேர்னு சொல்றாங்க இன்னைக்கு, ஆனா அங்க 100 பேர் தான் இருக்காங்க. வீடியோ பார்க்கும்போது 100 பேர் தான் இருக்காங்க. அங்கேயும் அதே மாதிரிதான். ஸோ எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்? அந்த மீடியான்ற இன்ஸ்டிடியூஷனோட கிரெடிபிலிட்டியை இவங்களே உடைச்சுக்கிறாங்க. என்டிஏல இருந்து வெளியேறின டிடிவி அவர்கள் நேரடியாக எடப்பாடி அவர்கள் மீது குற்றச்சாட்டை வைக்கிறதை விட நயினார் மீது தான் இப்பொழுது குற்றச்சாட்டை வைக்கிறார். நயினார் அவர்கள் எடப்பாடிக்கு ரொம்ப அனுசரணையாக நடந்துக்கிறாரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஏன் அப்படின்னா அவர் ஒரு துரோகம், ஜிபிஎஸ்ன்னு சொல்ல மாட்டாரு, துரோகத்துக்கு அனுசரியா நடந்துக்கிறாரு அவரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ நயினார் அவர்கள் ஒரு ரோல் பிளே பண்றாரு அப்படின்னா அது மத்திய பாஜகவுடைய ஒரு பிரதிபலிப்பா தானே இதை நம்ம இதை பார்க்கணும். அப்படி இருக்கும் பொழுது நயினார் அவர்களை குற்றஞ்சாட்டுற டிடிவி அவர்கள் நேரடியாக அமித்ஷாவையோ மோடியோ வந்து குற்றஞ்சாட்டாம இங்க இருக்கக்கூடிய பாஜக மட்டும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ டிடிவி அவர்களுடைய அடுத்த கட்ட ரோல் என்னவாக இருக்குன்னு பாக்குறீங்க? அதான் இப்ப
நம்ம ஒரு டைரக்டர் இல்லாட்டி ஒரு ப்ரொடியூசர்னு வச்சுப்போம். நம்மகிட்ட இப்போ 2 ஸ்கிரிப்ட் இருக்கு. ஒன்று ஒரு லவ் ஸ்டோரி, இன்னொன்று ஆக்ஷன் ஸ்டோரி. லவ் ஸ்டோரியை பொறுத்தளவுல நம்ம லவ் ஸ்டோரி அந்த ஸ்கிரிப்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சரி மாதவனை ஹீரோவா போடுவோம். நான் கொஞ்சம் பழைய ஆளுனால பழைய இதுல சொல்றேன், ஓகே மாதவனை நம்ம ஹீரோவா போடுவோம். மாதவன்லாம் கரெக்ட் தான். இப்பயும் அவர் இந்த முன்னாடி சாக்லேட் பாயா இருந்தாங்க, இப்ப அப்படி இல்ல. முன்னாடி வந்து ஒரு ஸ்மைல் பயங்கரமா இருக்கு, சாக்லேட் பாய் அப்படி இப்படிம்பாங்க. ஸோ லவ் ஸ்டோரின்னு வந்தா ஒரு மாதவன், அப்புறம் ஒரு ஜோதிகாவை போடுறாங்கன்னு வச்சுப்போம், அப்புறம் ஒரு காமெடி ட்ராக், இந்த மாதிரிலாம் இந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த ஆட்களெல்லாம் கொண்டு வருவாங்க. இதே ஒரு ஆக்ஷன் அப்படின்னு வரும்போது யாரை கொண்டு வருவாங்க? ஆக்ஷன் ஹீரோனா யாரு? ஆக்ஷன் சத்யராஜ் வச்சுக்கலாம். சரி, சத்யராஜ் இல்லாட்டி இவரு ஆக்ஷன் ஸ்டார் பிரகாஷ் ராஜ். ஆக்ஷன் கிங் யாரை சொல்லுவாங்க? ஆக்ஷன் அர்ஜுன். அர்ஜுனா? சரி, ஓகே, அவர்லாம் வருவாரு. ஸோ ஸ்கிரிப்ட் மாறும்போது அதுல இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் மாறுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்ப அதிமுக கதையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிமுக பாஜக இந்த கேமையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிமுக தனியா கண்டெஸ்ட் பண்றாங்கன்னா அங்க டிடிவிக்கு ரோல் இருக்கு. அதிமுக தனியா கண்டெஸ்ட் பண்றாங்கன்னா பாஜக அலையன்ஸ்ல டிடிவி ஓபிஎஸ்லாம் போய் சேரலாம். இதே ஸ்கிரிப்ட் மாறுதுன்னு வச்சுப்போம், அதிமுகவும் பாஜகவும் சேர்றாங்கன்னு வச்சிருப்போம், அந்த ஸ்கிரிப்ட்ல அண்ணாமலைக்கும் ஸ்பேஸ் இல்ல, டிடிவிக்கும் ஸ்பேஸ் கிடையாது, ஓபிஎஸ்க்கும் ஸ்பேஸ் கிடையாது. ஸோ இந்த பிரச்சனை டிடிவிக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு. டிடிவி அவர்களை பொறுத்தளவுல எந்த அலையன்ஸ்லயும் அவரால் போய் பொருந்திக்க முடியல, உட்கார முடியல. ஸ்டார்டிங்ல இருந்தே 24ல மட்டும்தான் அவர்னால என்டி அலைன்ஸ்ல போய் சேர முடியுது. அது காரணம் அதிமுகவும் பாஜகவும் அங்க சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ணல. ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் உள்ள வருது, உள்ள போறாரு. இல்லைன்னா டிடிவி அவர்களால் அதிமுகவோடையும் போய் சேர முடியாது, டிஎம்கேவோடையும் போய் சேர முடியாது, பிஜேபி அங்க போய் சேர்ந்துட்டு அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஸோ இப்ப 24ல ஒரு சான்ஸ் கிடைச்சது, போனார். ஆனா இப்ப திரும்ப ஸ்கிரிப்ட் மாறிடுச்சு. ஸ்கிரிப்ட் மாறினதுக்கு அப்புறம் இப்ப திரும்பவும் பேக் டு ஸ்கொயர் ஒன், அவருக்கு போறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால இண்டிவிஜுவல்ஸ் ஓகே, நயனார் நாகேந்திரன் சில விஷயங்கள் பண்ணிருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆனா அதை தாண்டி முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்கிரிப்டே இங்க மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்கிரிப்ட் வேற, இன்னைக்கு கேம் மாறிடுச்சு. கேம் மாறும்போது டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அங்க ரோல் இல்ல, டிடிவி தினகரன் அவர்களை நல்லா அகாமடேட் பண்ண அண்ணாமலைக்கே அங்க ரோல் இல்லை. ஸோ இவர் சொல்றது என்ன, அண்ணாமலை அவர்கள் நல்லா பண்ணாருன்னாரு, அவருக்கு அங்க இடம் இல்லையே. ஸோ அதனால கேமே மாறிடுச்சு. இப்ப இந்த கேமுக்கு டிடிவியும் தேவையில்லை, அண்ணாமலையும் தேவையில்லை, ஓபிஎஸும் தேவையில்லை அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ அதுதான் சிக்கல். பட் ஸ்பெசிஃபிக்கா டிடிவி அவர்களை பொறுத்தளவுல நயனார் நாகேந்திரன் அவர்களை டார்கெட் பண்றாரு. மேபி இதுல பிஜேபி ஒரு ரோல் பிளே பண்றாங்கன்னு கூட பார்க்கலாம். ஏன்னா கூட்டணி அறிவிக்கும் போது அமித்ஷா என்ன சொன்னாரு, நாங்க அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிட மாட்டோம்னு சொல்றாரு. அப்புறம் நயனார் நாகேந்திரன் அவர்கிட்ட போய் கேட்கறாங்க, ஒன்றுபட்ட அதிமுகவை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இருந்தா நல்லது தானன்றாரு. அது என்ன அப்ப? ஸோ உங்க ஒர்க்கு பாஜக சார்ந்து தான் இருக்கணும், உங்க கட்சியோட ஸ்டாண்ட் என்ன, கூட்டணி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம்ன்றதான், ஐ மீன் அதிமுக விவகாரத்தை தலையிட மாட்டோம்ன்றதான் உங்க கட்சி ஸ்டாண்டு. இப்படி பேசினதுக்கு அர்த்தம் என்ன, நீங்க அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்கள்ல நீங்க தலையிடுறீங்க. ஸோ அதனால ஏதோ ஒரு வகையில பிஜேபி உள்ள சில விஷயங்களை உள்ள பண்றாங்க. அதே மாதிரி இப்ப செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போறாரு, ஏதோ பிஜேபி சின்ன ரோல் பிளே பண்றாங்க. இல்ல பிரஸ் மீட்ல வந்து டிடிவி அவர்களே சொல்லியிருந்தாரு, ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்க மத்திய தலைமை வந்து முயற்சி மேற்கொண்டாங்க அப்படின்னு வந்து ஒரு பிரஸ் மீட்லயே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயமா தான் இருக்கு. நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது பாஜகவுக்கு இதனால என்ன லாபம்னு பார்த்தா பெரிய லாபம் இல்லை. பாஜகவை பொறுத்தளவுல இபிஎஸ்க்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனையை கொடுக்கறதால அவங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்தா எலக்டோரல் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த லாபமும் இல்லை. ஆனா இன்னொரு ஆங்கிள் மேபி நம்ம பார்க்கலாம், இபிஎஸ் அவர்கள் ஸ்ட்ராங்கான ஒரு லீடரா இருக்கிறது அவங்களுக்கு நல்லது இல்லை இல்லையா. எப்பவுமே சென்ட்ரல் இருக்கக்கூடிய கட்சிகள் இருப்பாங்கல்ல, ஸ்டேட்ல வீக்கான லீடர்ஸ் இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுல இப்ப ஜெயலலிதா இருந்தா பெட்டரா, இபிஎஸ் இருந்தா பெட்டரான்னு பார்த்தோம்னா இபிஎஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இபிஎஸ்லயே வீக்கான இபிஎஸ் இருந்தா நல்லதா, ஸ்ட்ராங்கான இபிஎஸ் இருந்தா நல்லதான்னா வீக்கான இபிஎஸ் இருந்தா அவனுக்கு பெட்டர். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கூட அடிச்சு வேலைகளை வாங்கலாம். ஸோ அதனால கட்சிகளை வீக்கா வச்சுக்கிற ஒரு தேவையும் அவங்களுக்கு இருக்கு. ஒன்று நிறைய விஷயங்களை நெகோசியேட் பண்ணி வாங்கலாம், சீட்ஸ் மாதிரியான விஷயங்கள் வாங்கலாம். ஜென்ரலாவே ஏடிஎம்கே வீக்கா இருக்கிறது பிஜேபிக்கு நல்லது. ஸோ அந்த வகையில மேபி இபிஎஸ்ஸை கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ணணும், இபிஎஸ்ஸை நம்ம வழி கொண்டு வரணுன்ற நோக்கத்திலையும் இதெல்லாம் பண்ணலாம். பட் அது வந்து ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன். மோஸ்ட்லி நான் இப்போ அதிமுக பிரச்சனைகளுக்கான காரணம் யாரா இருப்பாங்கன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா திமுகவா இருக்கும் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். ஏன்னா இப்போ இந்த குழப்பங்களால பெருமளவு லாபம் அடைய போறது யாருன்னா திமுக தான். ஸோ திமுகவுக்கு இந்த லாபங்கள்லாம் வருதுன்னா அது சும்மா வராது.
ஏதோ ஒரு ஒர்க் நீங்க பண்ணணும் கிரவுண்ட்ல. எதுவுமே நீங்க பண்ணாம உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால ஏதோ நடக்குது உள்ளுக்குள்ள. அதுல திமுக பிகெஸ்ட் பெனிஃபிஷியரியா இருக்காங்க. செகண்ட் பெனிஃபிஷியரி மேபி பிஜேபி ஓரளவுக்கு இதனால லாபம் அடையலாம். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல திமுகவோட நலன்களும் பிஜேபியோட நலனும் மேபி மீட் ஆகலாம். ஏன்னா பிஜேபி என்டர் ஆகுறாங்க, அவங்க சும்மா இல்லை, வெளியில இருந்து அவங்க வேடிக்கை பார்க்கல, அவங்க என்டர் ஆகுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு ரோல் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி நடக்க போற இந்த விஷயங்கள்லாம் எலெக்ஷன்ல திமுகவுக்கு லாபகரமா அமைய போகுது. டெஃபினட்டா பெனிஃபிட் வந்து திமுகவுக்கு தான். ஸோ அவங்களும் ஏதோ ஒன்று கண்டிப்பா பண்ணுவாங்க. நமக்கு ஒரு இடத்துல லாபம் இருக்குன்னா சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, அதுக்குள்ள கையை விட்டு எதையாவது குட்டை கிளப்புவாங்க. கண்டிப்பா எல்லா கட்சியும் அதான் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல ரெண்டு கட்சிகளோட ரோலும் மேபி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். ஏன்னா இப்ப செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவுல ஒரு சுற்றுப்பயணம்லாம் போக வேண்டிய தேவையே கிடையாது. என்ன தேவை இருக்கு அவருக்கு? ஒரு இண்டிவிஜுவல் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அவர்னால எந்த அரசியல் தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. அப்ப சுற்றுப்பயணம் போறாரு, அதோட நோக்கம் என்ன? மீடியால இதை ஒரு ஹாட் டாபிக்கா வச்சுக்கிட்டே இருக்கணும், ஏடிஎம்கேவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தணும், இபிஎஸ்க்கு டேமேஜ் ஏற்படுத்தணும். அவர் ஒரு சைட்ல சுற்றுப்பயணம் போகும்போது நான் இன்னொரு சைட்ல சுற்றுப்பயணம் போவேன். நேச்சுரலா மீடியா யாரை கவர் பண்ணுவாங்க? செங்கோட்டையன் தான் கவர் பண்ணுவாங்க. இபிஎஸ் என்ன குட்டிக்கரணம் அடிச்சாலும் அந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க, இந்த பக்கம் தான் கவர் பண்ணுவாங்க. ஸோ அதனால இது ஒரு டைவர்ஷனா தான் அவங்க பண்றாங்க. அவரு நான் ஸ்ட்ராங்கான லீடர், கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு, நாங்க ஜெயிப்போம்னு சொல்றாரு. இவர் சுற்றுப்பயணம் போறாருன்னா இல்ல அதிமுக வீக்கா இருக்கு, நிறைய குழப்பங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு மெசேஜை தமிழ் மக்களுக்கு செங்கோட்டையன் அனுப்புவார். ஸோ அதனால இது எல்லாமே எதர்ச்சியா நடக்கிற மாதிரி தெரியல. செங்கோட்டையன் இதுல கெயின் பண்ண என்ன இருக்கு? அதிமுக இல்லாம செங்கோட்டையன் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அவர் கெயின் பண்ண ஒண்ணுமே கிடையாது. பட் இருந்தாலும் இதெல்லாம் பண்றாரு. இதெல்லாம் எதிர்ச்சியா நடக்கிற மாதிரி தெரியல. ஓகே, அடுத்ததாக வந்து திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ற செய்தியான வந்துட்டு இருக்கு. முன்னாடி வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் தாக்கப்பட்டார். டிஜிபி அலுவலகத்துக்கு போகும்பொழுது வாசல்ல வச்சு தாக்கப்பட்டார் அப்படின்ற வீடியோஸ்லாம் நம்ம பார்த்ததும், அதன் பிறகு வழக்கு பதிவான செய்யப்பட்டது. 2 தரப்பு மீதும் வழக்கு பதிவு வந்து செய்திருந்தாங்க. நேற்று இரவு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து காவல்துறை கைது செய்திருக்காங்க. அவரை மருத்துவ பரிசோதனை கொண்டு போகும்பொழுது அவருக்கு நெஞ்சுவலி வந்து இப்பொழுது ஐசியூல அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்ற செய்திகள் வந்து வருது. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? இதுக்கு பின்னாடி விசிகா வந்து ரொம்ப அழுத்தமான ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க, எப்படி பாக்குறீங்க? இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, விசிகே கட்சிக்காரங்க ஒரு விதமான ஒரு பயத்துல இருக்காங்க, ஒரு பதட்டத்துல இருக்காங்கன்றதான் காட்டுது. விசிகேவோட ஸ்பேஸ் வந்து கம்மியாயிட்டு இருக்கு. விசிகேவோட ஸ்பேஸும் சரி, கம்யூனிஸ்டுகளோட ஸ்பேஸும் சரி, எம்டிஎம்கேவோட ஸ்பேஸும் சரி, ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. முன்னாடியே நான் நிறைய தடவை ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். வைகோ அவர்கள் என்டிகேவை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய ஒரு த்ரெட்டா பார்த்து பேசியிருந்தார். நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ஓரமா வச்சுப்போம், திராவிட கட்சிகளுக்குள்ள கூடிய பிரச்சனைகளெல்லாம் நம்ம மறந்துடுவோம். புதுசா தமிழ் தேசியம் பேசிட்டு கொஞ்சம் பேர் வராங்க, அவங்கள முதல் நம்ம டீல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பார். ஸோ வைகோ மாதிரியான ஒரு பெரிய தலைவர் அந்த டைம்ல என்டிகேவுக்கு ப்ராபப்ளி 1% ஓட்டு தான் இருந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு சின்ன கட்சியை டார்கெட் பண்ண வேண்டிய தேவை என்ன? அதுக்கான காரணம் என்னன்னா, திமுகவும் அந்த காலத்துல தமிழ் அரசியல், தமிழர்களுக்கான கட்சி நாங்க தான், கருணாநிதி அவர்கள் தான் தமிழின தலைவர் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனா கோர் தமிழ் பாலிடிக்ஸ் அந்த காலத்துல பேசினது யாருன்னா எம்டிஎம்கே. ஸோ இப்ப என்டிகே 1% வாங்கினாலும் எம்டிஎம்கேவோட அந்த இமேஜ் இருக்கு பாருங்க, நாங்க தான் தமிழர்களுக்கான ஆட்கள், நாங்க தான் தீவிரமான தமிழ் தேசியம்லாம் பேசக்கூடிய கட்சி எம்டிஎம்கே தான்ற ஒரு இமேஜ் இருந்தது பாருங்க, அதை உடச்சிட்டாரு. ஸோ அந்த வழியை ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணது யாருன்னா எம்டிஎம்கே தான். டிஎம்கே பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே என்டிகேவால ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட்டதுன்னா எம்டிஎம்கே. ஸோ டைரக்டா அவங்க அரசியல் அவர் கையில் எடுக்கிறார். ஸோ அவங்க அரசியலை டைரக்டா கையில் எடுக்கும் போது பதட்டம் எப்படி வெளிப்படுது? உடனே ஒரு வெக்ஸ் ஆகி வைகோ அவர்கள் பேசுறாரு. ஏறக்குறைய அதுதான் இங்க நடக்குது. எப்படி எம்டிஎம்கேவோட ஸ்பேஸ் கம்மியாகும் போது வைகோ அன்னைக்கு கோவப்பட்டாரோ, அதே மாதிரி இன்னைக்கு விசிகேவோட ஸ்பேஸும் கம்மியாயிட்டு இருக்கு. விசிகேவை பொறுத்தளவுல ஒண்ணு அவங்களால ஃப்ரீயா செயல்பட முடியல. அந்த கட்சிக்குன்னு ஒரு ரோல் இருக்கு, அவங்க செய்ய வேண்டிய சில வேலைகள் சமூகத்துல இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இங்க சரியான ரெப்ரசன்டேஷன் இல்லை, அவங்களோட பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஆட்கள் இங்க இல்லை. அந்த வேலையை செய்ய தான் விசிகேன்ற ஒரு கட்சி உருவாக்கப்படுது. ஆனா திமுக அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வேலையை விசிகேவால செய்ய முடியல சரியா. நிறைய வன்முறை சம்பவங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் விசிகேவால அந்த வேலையை ஒண்ணு செய்ய முடியல. சோ அந்த மக்களுக்கு அந்த வகையில பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு. ரெண்டாவது, ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரியான லீடர்ஸ் வந்து விசிகேவுக்கு டைரக்டான த்ரெட். ஏன்னா அவங்க பறையர் அரசியலை முன்வைக்கிறாங்க. விசிகேன்ற கட்சி நாங்க எல்லாருக்குமான கட்சின்னு சொன்னாலும்
குறிப்பிட்ட இந்த கம்யூனிட்டிக்கு பார்த்தோம்னா விசிகேக்குள்ள பெரிய ஹோல்டு உண்டு. ஸோ இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரியான ஆட்கள் இந்த பாலிடிக்ஸை வைக்கும்போது அதுவும் அவங்களுக்கு பெரிய ஒரு டேஞ்சர் தான். ரெண்டாவது, விஜய் மாதிரியான பொலிட்டிஷியன்ஸ் உள்ள வரும்போது விசிகே அப்புறம் பிஎம்கே இந்த மாதிரியான கட்சிகளுக்கு இன்னும் பாதிப்பு அதிகமா இருக்கும். அவங்களோட ஓட்ஸும் பிசி ஓட்ஸை விட இந்த ஓட்ஸ் பார்த்தோம்னா அங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதெல்லா ஃபேக்டர்ஸும் சேரும்போது பிசிகேவுக்கு இன்னைக்கு களத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ களத்துல நிறைய பிரச்சனை இருக்கும்போது பதட்டம், அவங்களுக்கு பதட்டத்துல என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க. ஏர்போர்ட் மூர்த்தியை போய் அவங்க அட்டாக் பண்றாங்க. இது பாருங்க எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயமா இருக்கு. டைரக்டா போய் பப்ளிக்கா ஒருத்தரை போய் டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி போய் அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு வேற விஷயம் பண்றாரு, கத்தி எடுக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அது தவறு, கரெக்டா, அதுக்குள்ளலாம் நம்ம போக வேண்டாம். முதல்ல உனக்கு இங்க வேலை என்ன? அவரு ஒரு வேலையை அங்க போறாரு, நீ எதுக்கு அங்க போற? முதல்ல அங்க போய் நீ ஏன் விட்ட வம்பிழுக்கிற? உனக்கு அந்த வேலையே கிடையாது. இல்ல, நான் ஒரு திருடன் வச்சுப்போம், இன்னொரு வீட்டுக்குள்ள போறேன், வீட்டுக்குள்ள போயிட்டு திருடுறேன், அவன் என்ன பிடிச்சி கட்டையில் அடிக்கலான்னு வச்சுப்போம். இல்ல என்ன அடிச்சுட்டான், அதை எப்படி அடிக்கலாம்னு சொல்ல முடியாது. நான் முதல்ல அங்க போகவே கூடாது. இல்லை, எனக்கு என்ன பிசினஸ் அங்க? முதல்ல இங்கேயும் அதே தான். ஏர்போர்ட் மூர்த்தியை போய் அடிக்க வேண்டிய தேவை எனக்கு என்ன, மிரட்ட வேண்டிய தேவை என்ன? இந்த மாதிரியான வேலையை செய்யக்கூடிய ஒரு கட்சி நல்ல கட்சியா இருக்க முடியுமா? பெரிய கருத்தியல் அது இதெல்லாம் பேசக்கூடிய ஒரு கட்சி இந்த மாதிரி பண்ணலாமா? ஸோ நிஜமாவே அவர்கிட்ட உங்களுக்கு கருத்தியல் ரீதியான வேறுபாடு இருந்தா நீங்க பேசுங்க. இல்ல அவர் ஆபாசமா தான் பேசிட்டாருங்க, ஆபாசமா பேசினாரா அதை அம்பலப்படுத்துங்க, அது உங்களுக்கு ஸ்ட்ரென்த்துங்க. அவர் ஆபாசமா பேசுறாருன்னா அது அவரோட வீக்னஸ், அதை யூஸ் பண்ணி நீங்க அவரை வீழ்த்திடலாம். அதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க. நாங்க நாகரிகமான நியாயமான அரசியல் பேசுறோம், அவர் ஆபாசமான அரசியல் பேசுறாருன்னு பேசுங்க. கேட்டா இந்த மாதிரியான காரணங்கள்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரியான காரணங்கள்லாம் சொல்லி நீங்க போய் அடிக்கிறீங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, உங்களால நீங்க எதுவும் பண்ண முடியல. நீங்க ஒரு செயலற்ற கட்சியா இருக்கீங்க, உங்களால பெருசா எதுவும் பண்ண முடியல. திமுக பவர்ல இருக்கிறதால அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியாதுன்ற சூழல் இருக்கு. சோ அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியாதுன்ற போது அவங்க சில விஷயத்துக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க, இந்த மாதிரியான விஷயத்துக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்றீங்க, போய் களத்துல இறங்கி அவரை அட்டாக் பண்றீங்க. இது அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம அவருக்கு அவரே வந்து அடிச்சுட்டு அவருக்கு எதிராக வந்து திரும்ப போய் இவங்களே கேஸ் கொடுக்குறாங்க. அது இவ்வளவு அப்பட்டமாக வீடியோ இருக்கு. இவர் எங்கேயோ சிவனேன்னு போயிட்டு இருக்கிற வந்து ஒரு 4-5 பேர் அடிக்கிறாங்க. இவரு வேற வழி இல்லாம தற்காப்புக்கு அடிக்கிறாரு. ஆனா போய் இவங்க கேஸ் கொடுக்குறாங்க, ஏர்போர்ட் மூர்த்தி எங்க கட்சி தொண்டர்களை தாக்கிட்டாங்க அப்படின்னு இவங்க போய் புகார் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில இவர் மீது வழக்கு பதிவு செய்யறாங்க, கைதும் செய்யறாங்க. ரொம்ப விசித்திரமா இருக்கு இவ்வளவு ப்ரூஃப் இருக்கும் பொழுது. உங்களுக்கு அங்க என்ன வேலை? முதல்ல உங்களுக்கு அங்க போய் நிக்க வேண்டிய தேவை என்ன? அதான் இங்க முக்கியமான விஷயம். சும்மா அங்க போய்கிட்டு அங்க வயலண்டா செயல்பட போய் அப்புறம் உங்ககிட்ட பவர் இருக்கு, பேக்கப் இருக்கு, உங்களுக்கு பிடித்த மாதிரி காரியங்களை பண்ண முடியுது. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கட்சிகளெல்லாம் இன்னைக்கு ஐடியாலஜிக்கலா பேங்க்ரப்ட் ஆகிருக்காங்க. இவங்கனால யாரையுமே கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாது. நம்மளையும் கூட இவங்களால கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, டிஜிட்டல் அடியாட்களை இறக்கி விடுவாங்க. டிஜிட்டல் அடியாட்கள் பார்த்தோம்னா ஆபாசமா பேசுவாங்க, நம்மளை பத்தி அவதூறுகளை பரப்புவாங்க. அது காரணம் என்னன்னா, இவங்களுக்கு நமக்கு எதிரான நியாயமான கருத்துக்களை முன்வைக்க முடியாது. அவன் நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க, நம்மளை பத்தி அவங்க பேசும்போது இவன் பாஜகவோட கை கூலிம்பாங்க, சங்கிம்பாங்க. அதை தாண்டி இவன் இந்த வார்த்தையை சொல்றான், இந்த கருத்தை சொல்றான், இது ஏன் தப்பு, இந்த காரணங்களுக்காக தப்புன்ற மாதிரிலாம் அவங்களால பேசவே முடியாது. ஏன்னா இவங்க கம்ப்ளீட்டா ஐடியாலஜிக்கலா பேங்க்ரப்ட், கருத்தியல் ரீதியா திவாலாகி போயிருக்காங்க அவங்க. அதனால இவங்களுக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும். இன்னைக்கு விசிகேவால கருத்தியல் ரீதியா யாரையுமே எதிர்கொள்ள முடியாது, யாரையுமே எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்களோட செயல்பாடு சுத்தமா இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் போய் நிக்க முடியல அவங்களால. கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த சிக்கல். இப்ப சண்முகம்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அக்ரெசிவா பேசுறாருன்னா விட்டோம்னா கட்சி காலி ஆயிரும், ஏதாவது கொஞ்சம் செஞ்சாகணுன்றதுக்காக தான் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்காரு. திமுக கோவப்பட்டாலும் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் பண்ணிடுவோன்ற மாதிரி ஏறி வரார். விசிக்கு அதை கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால அவங்களோட பலவீனத்தை தான் காட்டுது. கையில சக்தி இல்லை, கொள்கை கோட்பாடெல்லாம் தூக்கி போட்டாச்சு. இப்ப நம்ம கையில இருக்கிறது ஒரே ஆயுதம், வன்முறை தான். எவனாவது நமக்கு எதிராக பேசினானா கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாது, ரைட்டு, வயலண்டா நம்ம டீல் பண்ணுவோன்ற மாதிரி பண்றாங்க. அதான் இது விசிகேவோட இந்த நிலைமையை தான் காட்டுது. ரொம்ப எந்த அளவுக்கு அவங்க கீழே போயிட்டாங்கன்றதான் காட்டுது. ஓகே, இன்னொரு பக்கம் வெளிநாட்டு பயணம், ஈரோப் பயணம் முடிச்சுட்டு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு திரும்பி இருக்காரு. ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி எல்லா பேனரும் வந்து அடிக்கப்பட்டிருக்கு சென்னை முழுக்க. நிறைய ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு, MOU கையெழுத்தாயிருக்கு. இதெல்லாம் நிறைய புள்ளி விவரங்கள் வந்து அவர் சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு வெற்றி பயணமாக இது அமைஞ்சிருந்தது. இதன் மூலியமாக தமிழ்நாடு அதிக அளவில் வளர்ச்சியானதை பெறும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதான் நீங்க சொன்னது. இப்ப இந்த விஷயத்த நான் பெருசா நோட் பண்ணல. ஆனா இப்ப அவங்க ஃபேமிலியை ப்ரமோட் பண்றாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான்.
ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு முக்கியமான ஒரு ப்ராமினன்ஸும்பாங்கல்ல, முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுது. பப்ளிக் ஸ்பேஸ்ல அவங்கள நிறைய பார்க்க முடியுது. நம்ம முக்கியமான திமுக குடும்பத்தாட்களை நம்ம பார்க்க முடியுது. இதே கருணாநிதி அவர்கள் சிஎம் இருந்தபோது அந்த ஸ்பேஸ் இருக்காது. ஒரே பாயிண்ட்னா பவர் அப்படின்னா கருணாநிதி அவர்கள் தான். அவரை தவிர நீங்க ஈவன் ஸ்டாலின் கூட பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. கண்டிப்பா பவர் சென்டரா இல்ல. ஆமா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஸோ இது எப்படி நீங்க பார்க்கலாம்? கருணாநிதி அவர்களை பொறுத்தளவுல ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவரை மட்டும்தான் ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. இங்க பார்த்தோம்னா மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் வெளியே வர ஆரம்பிக்குது. அவங்கள மீடியாலையும் ஓப்பனா பார்க்க முடியுது. இது காட்டக்கூடிய விஷயம் என்ன? இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஸ்டாலின் அவர்களோட வீக்னஸ் தான் காட்டுது. ஒரு லீடரா இருக்கவர் எல்லா பவரையும் அவருக்குள்ள வச்சுக்கணும், எல்லா பவரும் என்கிட்ட இருக்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியமான விஷயம். இப்ப உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்கன்னா அது உங்களோட அதிகாரத்தை கம்மிப்படுத்தும், மட்டுப்படுத்தும். அது உங்களோட வீக்னஸ் அது காட்டக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறேன். ஸோ கருணாநிதி அவர்களை பொறுத்தளவுல அந்த இமேஜ் ரொம்ப அவசியம். உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு அதெல்லாம் செகண்டரி. உள்ளுக்குள்ள மேபி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா வெளியில தமிழ் மக்கள் பார்க்கும்போது நான் தமிழ்நாட்டோட சிஎம், இந்த ஸ்டேட் என்னோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கு, நான் தான் இங்க மேன் இன் சார்ஜ் அப்படின்ற விஷயத்த கம்யூனிகேட் பண்ணுது. ஆனா இப்ப நீங்க ஒரு சிஎம்ஆ இருந்துட்டு நிறைய பேர் வெளியே தலை தூக்குறாங்கன்னா அந்த இமேஜ் அது ஏற்படுத்தாது. அப்புறம் மக்களே நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஸோ அவரு இப்படி பண்றாரோ, இவர் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்களோ, இவங்களுக்குள்ள அது இருக்குமோ இது இருக்குமோ, இந்த பேச்சுக்கள்லாம் அப்படிதான் வரும். அந்த பேச்சுக்கள்லாம் வருதுனாலே லீடர்ஷிப்போட பலவீனத்தை காட்டக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த விஷயத்த கருணாநிதி அவர்கள் ரொம்ப அருமையா பிளே பண்ணார். அதனாலதான் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் அவர்களையே ஒரு செயல் தலைவர் அப்படின்னு, ஆமா, ஒரு கண்ட்ரோலுக்கு கீழே தான் அவர் வச்சிருந்தார். அது போக மற்ற லீடர்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப, மற்ற லீடர்ஸ்ன்றதை விட மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இன்னும் அவங்களாம் இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்புறம் ஸ்டாலின் அவர்களோட ஸ்பீச் எல்லாம் பார்க்கும்போது, கடைசியா பிரிட்டன்ல பேசினதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அக்ரஷன் தெரியுது. இப்போ டிஎம்கே ஒரு அக்ரெசிவான ஒரு மோட்ல போயிட்டு இருக்காங்க. ஓகே, அக்ரெசிவ் பொலிட்டிக்ஸ் பண்றது நல்லதானா அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். பட் என்ன பொறுத்தளவு இந்த கட்சி ரொம்ப வீக்கான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க இன்னைக்கு. டிஎம்கேன்ற கட்சி இன்னைக்கு முன்ன இருந்ததை விட இன்னைக்கு ரொம்ப பலவீனமா இருக்காங்க. திமுகவோட ஒரே வெற்றி என்னன்னா, இன்னைக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் ஸ்பிளிட் பண்ண முடியுது அவங்களால. விஜய் உள்ள வராரு, அவரு திமுகவோட பி டீமா தான் செயல்பட்டு இருக்காரு, அதிமுகவோட வாக்குகளை பிரிக்கிறாரு. இன்னொரு சைட்ல என்டிகே இந்த லாஸ்ட் ஒரு 9 இயர்ஸ்ல ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆறாங்க. ஸ்டார்டிங்ல அவங்க ஏடிஎம்கேக்கு ஃபேவரபிளா இருந்தாங்க. தமிழ் பொலிட்டிக்ஸ் பேசும்போது நான் சொன்ன மாதிரி 1% ஓட்டு இருக்கும்போது அது திமுகவுக்கு பாதிப்பா இருந்தது. எம்டிஎம்கேவெல்லாம் காலி பண்ணுச்சு. ஆனா இப்ப 8ஆ மாறும்போது அதிமுகவுக்கு அது பாதிப்பா மாறுது. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸா மாறிட்டாங்க. அது போக பிஜேபி ஏதோ ஒரு வகையில திமுகவுக்கு ஃபேவரபிளா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க அதிமுகவுக்கு எப்படியுமே குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. தனியானாலும் பிரச்சனை தான், கூட இருந்தாலும் பிஜேபியால அதிமுகவுக்கு பிரச்சனை தான். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சேரும்போது திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குது. ஏதோ திமுக பலமா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுது. ஸோ இது ஒரு பிம்பம் தான், இது ஒரு மாயை தான். பட் இந்த இடத்துல இருந்துகிட்டு திமுக ரொம்ப அக்ரெசிவான ஒரு பொலிட்டிக்ஸை கையில் எடுக்கிறாங்க. எதிர்கட்சிகளை ஃபுல்லா காலி பண்ணிடணும், நமக்கு எதிராக யாரும் இருக்கக்கூடாது, மீடியால நமக்கு எதிராக எந்த வாய்ஸும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸை கையில எடுக்கிறாங்க. இது என்ன பண்ணுதுன்னா, அந்த ஸ்டாட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்ணும். சொசைட்டில இன்னைக்கு ஒரு ஸ்டாட்டஸ் கோ இருக்கு, டிஎம்கே ஏடிஎம்கேன்ற ஸ்டாட்டஸ் கோ இருக்கு. சில நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த காலத்துல எம்ஜிஆர் அவர்களும் கருணாநிதி அவர்களும் இருந்தப்ப எம்ஜிஆர் பவர்ல இருந்தாலும் டிஎம்கேவை அகாமடேட் பண்ணணும்னு நினைப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தா ஃபர்ஸ்ட் அங்க அவரை பாருங்க, அதுக்கப்புறம் இங்கே வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாருன்னா சில சீனியர்ஸ் என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா என்னோட எதிரியும் அங்க இருக்கணும், அவனை நான் கம்ப்ளீட்டா காலி பண்ணிடக்கூடாது, அவனும் அந்த இடத்துல இருக்கணும். அப்பதான் அந்த ஸ்டாட்டஸ் கோன்றது மெயின்டைன் ஆகும். அதனாலதான் பெரிய தலைவர்கள் எல்லாமே ஸ்டாட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸ்டாட்டஸ் கோவை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம், ஸ்டாட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்றது ரொம்ப ஈஸி. ஹிட்லர் மாதிரி, முசோலினி மாதிரி யார் வேணாலும் ஸ்டாட்டஸ் கோ டிஸ்டர்ப் பண்ணிடலாம். ஆனால் ஸ்டாட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும்னா பயங்கரமான பொலிட்டிக்ஸ்லாம் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணணும், எல்லாரையும் நம்ம வழி கொண்டு வரணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். பெரிய லீடர்ஸ்லாம் அதை பண்ணுவாங்க. பட் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவில் ஸ்டாட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வேலையை பண்றாரு. எதிர்கட்சி கூட எந்த கட்சியும் போய் சேரக்கூடாது, எதிர்கட்சியை கம்ப்ளீட்டாக அந்த ஆட்களை ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்துடணும், மீடியா அட்டென்ஷன் ஃபுல்லாக நம்ம சைடு கொண்டு வந்துடணும், எதிர்கட்சின்ற அந்த ஸ்பேஸே இருக்கக்கூடாது, நான் ஒன் மேன் ஷோவா இருக்கணும், தமிழ்நாடு ஃபுல்லா திமுக கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து செயல்படுறாரு. இது அரசியல்ல மிகப்பெரிய ஒரு தவறு.
லாங் டேர்ம் விஷன் இருக்க ஆட்கள் இதை பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைரக்ஷன்ல இன்னைக்கு திமுக போயிட்டு இருக்கு. இது திமுகவுக்கு சீக்கிரமாவே ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்தும், இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் மேபி ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்றதான் என்னோட பார்வை. நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்க திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுலாம் வைக்கிறோம், ஊழல் பண்றாங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஆனா அதை அவங்க எப்படி டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்னா, திராவிடம் மொழி அப்படின்னு எடுத்துட்டு அதை டிஃபெண்ட் பண்றாங்க. ஸோ அதை மேல எடுத்து டிஃபெண்ட் பண்றதுனால இதெல்லாம் வந்து அடிபட்டு போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு வாதத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசின இந்த விஷயங்கள்ல சில விஷயங்கள் கரெக்ட் தான். ஒரு 50% கரெக்ட்னு நம்ம சொல்லலாம், ஒரு 50% நம்ம ஏத்துக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சைடில் ஆல்கஹால் ப்ராப்ளம் இருக்கு, ட்ரக் இஷ்யூ இருக்கு, அப்புறம் சாதிய ரீதியான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் டெஃபினட்டா இருக்கு. மீடியா பெருசா பேசலனாலும் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கு. திமுகவோட ஸ்ட்ராட்டஜியே என்னன்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சியை அவங்க யூஸ் பண்றாங்க. பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு அரசியலை அவங்க யூஸ் பண்றாங்க. அது போக நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றது மாதிரி திராவிடம், மொழி, இனம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பேசுறாங்க. ஸோ இது அஃப்கோர்ஸ் அவங்க சொல்றது கரெக்ட் தான். தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளெல்லாம் பத்தி பேசாம, அந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணாம வேற எதையாவது யூஸ் பண்ணி நீங்க அந்த மக்களோட அந்த அட்டென்ஷனை நீங்க திசை திருப்புறீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றாங்க. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப மொழிக்கெல்லாம் தேவை இருக்கு. மொழி ரொம்ப அவசியம், இனம் ரொம்ப அவசியம், நம்மளோட அடையாளங்கள்லாம் அவசியம். திராவிடம் அவசியமானா கண்டிப்பா கிடையாது. இப்ப நமக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குல்ல, திராவிடம் நம்மளோட அடையாளம் கிடையாது, தமிழ் நம்மளோட அடையாளம். நமக்குன்னு ஒரு மொழி இருக்கு, இனம் இருக்கு, கலாச்சாரம் இருக்கு, பண்பாடு இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த அடையாளங்கள் சார்ந்து பேச வேண்டிய தேவையும் இருக்கு. ஆனா அது நம்ம நியாயமா பேசணும். நம்ம மொழிக்கு நிஜமாவே ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம பேசணும். நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து பேசணும். இனம் சார்ந்து பேச வேண்டிய தேவை ஏற்படும் போது இனம் சார்ந்து பேசணும். நம்ம கலாச்சாரம் பண்பாடெல்லாம் பாதிக்கப்படும் போது நம்ம அதெல்லாம் எடுத்து பேசணும். ஆனா எனக்கு ஓட்டு வேணும், நான் இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகளெல்லாம் டைவர்ட் பண்றதுக்காக நான் அதெல்லாம் பேசுவேன்னா அது ரொம்ப தவறு. ஸோ அந்த வகையில நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றது ஒரு வகையில ஏத்துக்கலாம். திமுக இஷ்யூஸை டைவர்ட் பண்றதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஆனா நிஜமாவே தமிழ் மொழிக்காக, தமிழ் மக்களுக்காக, பண்பாட்டுக்காக அவங்க பேசுறாங்களான்னா கண்டிப்பா அவங்க பேசல. ரெண்டாவது, இப்ப அவங்க சொல்லும்போது பிரிவினைவாத கட்சியா இருக்குன்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்களே, அந்த ஆர்கியூமெண்ட்ல எனக்கு உடன்பாடு இல்லை. இப்ப மொழி சார்ந்து இனம் சார்ந்து பேசுறது பிரிவினைவாதம் கிடையாது. இப்ப நம்ம இந்தியாவோட நம்ம எல்லாம் சேர்ந்திருக்கோம்னா நம்ம தமிழர்ல தான் சேர்ந்திருக்கோம். பஞ்சாப்காரன் பஞ்சாபியா தான் சேர்ந்திருக்கான், காஷ்மீர்காரன் காஷ்மீரியா சேர்ந்திருக்கான். ஸோ எனக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்தை நான் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு இருக்கு. அதுல தவறே கிடையாது. இந்தியாவுக்குள்ள நான் என்னோட அடையாளத்தை நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் ஒரு ஸ்டேட்டே வச்சிருக்கோம். நம்ம தமிழர்களுக்குன்னு தனியா ஒரு ஸ்டேட் இருக்கு, காஷ்மீரிஸுக்கு தனியான ஒரு ஸ்டேட் இருக்கு, மலையாளிஸுக்கு ஒரு ஸ்டேட் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பிரத்யேக நலன்கள், பிரத்யேக அடையாளங்கள் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமை. அது ரொம்ப அவசியம். அது இருந்தால் தான் நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பொருளாதாரமாகவும் இருக்க முடியும். இதெல்லாம் மறக்கிறனால தான் நம்ம இன்னைக்கு வீக்கா இருக்கும். நம்ம மொழி வீக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா பொருளாதாரமும் வீக் ஆகும். நம்ம மற்றவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே போயிடுவோம். மற்றவங்களோட தாக்கம் இங்க அதிகமா இருக்கும். இந்த விஷயம் தான் நடக்கும். ஸோ அதனால அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்தான். ஸோ நிர்மலா சீதாராமன் சொன்னதை முழுமையா நம்ம ஏத்துக்க முடியாது. நிறைய விஷயங்களை மூடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.